இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. தேர்தலில் ஜனநாயக முறைப்படி வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்த அதிமுக பிஜேபி கூட்டணி குறுக்கு வழியில் ஐடி, சிபிஐ, இடியை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்ற திட்டம் பெரியார் மண்ணில் ஒருபோதும் பலிக்காது. மக்களின் பேராதரவு பெற்ற ஒப்பற்ற முதலமைச்சரின் அஞ்சா நெஞ்சத்துடன் ஆளுமை திறத்துடன் அவர்களை விரட்டி அடித்து ஓடச் செய்வோம் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்கிறோம் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வருகிற 28ஆம் தேதி தொடங்குகிறது. நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி 1 தேதி தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய அரசு அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். நிதி ரீதியாக முடக்கி கேரளாவின் கழுத்தை நெரிக்க ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சிப்பதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனவரி 12ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கும் மாபெரும் சத்தியாகிரக போராட்டத்திற்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தேர்தல் வியூகங்கள் குறித்து விவாதிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் முக்கிய தலைவர்களுக்கு ராகுல் காந்தி அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கான ஆலோசனை கூட்டம் வரும் ஜனவரி 18ஆம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ளது. நிலக்கரி ஊழலில் அமித்ஷா உள்ளிட்ட மூத்த பாஜக தலைவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அதற்கான ஆதாரங்களை வெளியிடுவேன் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பிரதமர் மோடி திறந்து வைத்த வாரணாசி டென்ட் சிட்டி சுற்றுச்சூழல் விதிமுறைகளை மீறி உள்ளது என தேசிய பசுமை தீர்ப்பாயம் கருத்து தெரிவித்திருக்கிறது.